முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் இணையும் பல கட்சிகள். இதை பத்தி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னு என்றால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோட இணைந்திருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில், யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும், மேலும் பல கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் நம்மளுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. மறுபக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளதால் கூட்டணி உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கூட்டணியில் இணைக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. தனது கட்சி நிர்வாகிகள் பலரையும் நீக்கினாலும் மற்ற கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் இபிஎஸ் தீவிரம் காட்டி வருவதனாக ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, 2026இல் இபிஎஸ் மீண்டும் முதல்வராக மக்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ஆனால் அவருக்கு ஆட்சிக்கு அவர் வந்தால் இந்த மாதிரியான செயல்கள் செய்ய மாட்டார் என்ற ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் செய்வேன், இதை மகளிர் உரிமை தொகையானது அதை ரத்து செஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வேன்ற சொல்லியிருந்தார். அது செய்யாத பட்சத்தில் மக்கள் தான் ஏமாற்றத்தை அடைவார்கள், அதன் முன் எச்சரிக்கை காரணமாக. ஏனென்று பார்த்தால், எடப்பாடி அவர்களை பற்றி உங்களுக்கே தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கொடநாடு கொலை வழக்கில் நிறைய விதமான சிக்கல்கள் மேம்பட்டு கொண்டிருக்கு. இந்த வகையில்தான் தவிக தலைவருடன் கூட்டணி வைத்து ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் இபிஎஸ் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது ஏனென்று பார்த்தால், இபிஎஸ் அவர்களின் மீது இரட்டை இலை சின்னமானது வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல வேண்டுங்க. ஏன்னா இன்னும் நிறைய விதமான நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் வராத பட்சத்தில் அது மனுதாரர்கள் அதாவது தள்ளி கொண்டு தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்லப்பட வேண்டும். இதனை மேம்படுத்தும் விஷயமாக திமுக அவர்கள் முன்னணியில் இருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவிக தலைவர் விஜய் அவருடைய சின்னத்தை அறிவிப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார். அது பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அவர் யாருடன் கூட்டணி வைப்போம், ஆனால் கூட்டணி வைப்பதை பற்றியும் கூறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் அப்படின்னு என்றால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.